வணக்கம். இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, ஒருத்தர் நம்மகிட்ட பணம் கட்டி பதிஞ்சிருக்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொண்ணு வீடாக கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு 20 நாளா. ஸோ, அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள திருமணம் வந்து அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, "நீங்கள் அவரை கொடுத்தீங்க, நல்ல டைப்பாக இருக்காரு" அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால், அவர் இதுவரை எங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கு வேறு ஒன்றுமே அனுப்பலையே அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம கமிஷன் கட்டுறோமோ, பதிவு பணம் 10,000 கேட்டால் 5,000 கொடுத்துருக்குறாரு. ஆனால் 5,000 கொடுத்த உடனே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்பர் கொடுத்துருக்குறோம். நம்பர் கொடுத்துருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? "சார் ரொம்ப நன்றி சார், நாங்கள் இவங்களையும் முடிச்சுக்கிறோம் சார். உங்களுக்கு இன்னும் பதிவு கட்டணம் 10,000 5,000 போட்டிருக்கேன், இன்னொரு 5,000 தர்றேன், மேற்கொண்டு கமிஷன் தர்றேன்" அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல மனிதர். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்னும் எனக்கு அனுப்பலை அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இப்போது என்னை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒவ்வொரு தரம் பணம் வாங்கிட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் வேலையை பார்க்கலன்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் இப்படியும் பண்ணுறீங்க, சரிண்ணா? அதனால் இதை நான் ஒரு குறையாக சொல்லலை, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்கு அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். அதனால் ஏன் நான் ஒருத்தட்டையும் 10,000 வாங்குகிறேன் அப்படின்னா, எங்களுக்கு அவ்வளோ வேலைகள் இருக்குது. ஆனால் கமிஷனுங்கிறத உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஏன் ஒரு சில பெண்கள்கிட்டலாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களால் 1000 2,000 முடிஞ்சதை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்கிறோம். சரி, இப்போ அது போட்டு இது பணம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு சில புரோக்கர்கள் எங்களை பார்த்துட்டு, "சார், நாங்களாம் 2 லட்சம் 3 லட்சம் வாங்குகிறோம், நீங்கள் பணமே வாங்காமல் இந்த மாதிரி முடிச்சு விடுறதுனால எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க" அப்படின்னு ஒரு சில பேர் அதுவும் சொல்கிறாங்க. அப்போது இதில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நான் ஒரு சேவையாக தான் பண்ணுறேன். ஆனால் சேவையாக பண்ணினாலும் எனக்கு வந்து அலுவலக செலவுகள் இருக்கிறதுனால நான் வந்து உங்கள்கிட்ட பதிவு பணம் வாங்குகிறேன். இதுதான் உள்ள விவரங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நீங்கள் 2 பேரும் மனம் விட்டு உண்மையை மட்டும் பேசுங்க. அப்போ தான் கடைசி வரைக்கும் நீங்கள் ஜெயிக்க முடியும், வாழ்க்கையில் வாழ முடியும். இப்போ பாருங்கள், இவர் வந்து திடீர்னு ஒரு கேஸ் இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி இருக்குது. இதை ஏன் நான் போடுறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன உண்மையை சொல்கிறீங்களோ அதை தான் நான் சொல்ல முடியும், சரிங்களா? அதனால் தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயம் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய உண்மையை மட்டும் பேசுங்க. என்ன உண்மையை மட்டும் பேசி, அதாவது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதற்காக மாற்றி மாற்றி ஒரு சில விஷயங்களை பேசுகிறீங்க எனக்கு தெரியல. எனக்கு வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கால் வருது. 12 மணி வரைக்கும் கால் வருது. என்னால் தூங்குறது கூட நேரம் கிடையாது. நான் ஒவ்வொருத்தர் பேசுகிற இந்த ஆடியோவை நான் வெளியிடும்போது தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும், ஏன் இப்படிலாம் இருக்குன்னு. அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். இப்போ அவங்க பேசின வீடியோவை கொஞ்சம் கேளுங்க. ஹலோ அண்ணா. வணக்கம். வணக்கங்கண்ணா. சொல்லுங்க, என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்க? என்ன சொல்லுங்க. மனசு ஒன்றும் சரியில்லைங்கண்ணா, ரொம்ப சரியில்லாம இருக்கு, வேதனையா இருக்கு. என்னாச்சு? அவங்களுக்கு போன் போட்டு விசாரிச்சிங்களா? அதுக்கப்புறம் இல்லையே. விசாரிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னீங்க, அப்புறம் போடவே இல்லைங்களா? ஆமா, நான் அதுக்கு பிறகு பேசலையே. அப்புறம் அதுக்கு பிறகு அவங்களே போட்டிருந்தாங்க, பேசிக்கிட்டு தான் இருந்தோம். சரி. மறுபடியும் திடீர்னு இப்போ ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இப்ப 2 நாளா மறுபடியும் போனே எடுத்துக்கிட்டு இல்ல. என்ன? அது என்னவோ 20 வருஷத்துக்கு முன்ன ஏதோ கேஸ் ஆகிருக்கு மாட்டிருக்குது அவங்க மேல. யாருக்கு? அவங்க மேல. அவங்க பேசிட்டு இருக்கல, அவங்க மேல. நான் கொடுத்த மாப்பிள்ளை மேல? சரி. மாப்பிள்ளை மேல. அது வந்து மறுபடியும் இப்ப ரினிவல் கேஸ் பண்ணிருப்பாங்களாட்டிருக்குது. அவர் பேர் என்ன சொன்னாரு? பேரு வந்து ராஜனுங்களாம். ராஜன். ராஜனா? சரி. 87 தானே கடைசி நம்பரு? லாஸ்ட் நம்பரு. சரி. இப்ப 2 நாளா போன் போட்டாலும் எடுத்துக்கிட்டு இல்ல. ஊருக்கு நாளைக்கு வந்து கோர்ட்டுல ஆஜராகணுமா. அதுக்கு நான் என்னங்கண்ணா பண்ணிட்டோம், என்ன ஏதுன்னு ஒரு எட்டாச்சும் போன்ல பேசுறதுக்கு என்னங்கண்ணா. எந்த ஒரு தகவலும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. கல்யாணம் என்னைக்கு பண்றோம்னு சொன்னாரு? கல்யாணம் வந்து அவங்க ஒரு ஏதோ பிளாட் விற்கிறேன், வித்துட்டு பணம் எனக்கு கடன் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
உங்களுக்கு 1,50,000 கடனா கொடுக்கறதுக்கு அவர் பிளாட்டை விற்க போறாரா? இல்ல அதுக்கு முன்னையே விக்கிற மாதிரிதான் சொல்லி வச்சிருந்தாங்களாம். சரி. இப்ப நானு இந்த மாதிரி நீங்க சொல்லி கிடைச்சதுமே சரின்ட்டு ஸ்டெப் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போன வாரம் எல்லாம் தூத்துக்குடிக்கு போயிருந்தாங்க. ம். நோம்பில அந்த கிறிஸ்டின் நோம்பி, அதுக்கு போன வாரம் புதன்கிழமெல்லாம் அங்கதான் இருந்தாங்க தூத்துக்குடியில. நோம்பி முடிச்சு வியாழக்கிழமை நைட்டு பஸ் ஏறி வந்தாங்க ஊருக்கு, மெட்ராஸுக்கு. இன்னும் நேர்ல எல்லாம் என்ன பார்க்கல, ஒண்ணும் இல்லைங்கண்ணா. இப்ப கிட்டத்தட்ட 3 மாசமா பேசிட்டு இருப்பீங்களா? 3 மாசம் இல்லைங்கண்ணா, இன்னும் 1 மாசம் கூட ஆகல. 1 மாசம் கூட? எனக்கு அப்படி தோணுதான். சரி, ரைட்டு. 11ஆம் தேதி வந்தாதான் 1 மாசம் ஆகுது. 11ஆம் தேதி தான் போன் போட்டாங்க. சரி, ரைட் 1 மாசம். 1 மாசம் இன்னும் ஆகல, இன்னும் ஒரு 9-10 நாள் இருக்கு. சரி, 20 நாளா பேசிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ள அவருக்கு கசந்து போச்சா? கசந்து போச்சுன்னு சொல்ல முடியாதுங்கண்ணா, நல்லாதான் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த பிரச்சனைங்கிறதுனால ரிமாண்ட் பண்ணிடுவாங்களா என்ன ஏதுன்னு தெரியலையாட்டுறது. அதனால பேசாம இருந்தா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு அவங்களுக்கு புரியல. மறுமணம்னு கேக்குறாங்க, அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இப்ப கேஸ் இருக்கு விஷயம் கூட எனக்கு தெரியாது. அப்ப கேஸ் இருந்து அவர் உள்ள ரிமாண்ட் பண்ணிடுவாங்கன்னு அவரே சொல்றாரா? அது எந்த கேஸ்ல போட்டிருக்காங்கன்னு தெரியல, போனாதான் தெரியும். அதான் அவருக்கு என்ன கேஸ் இருக்கான்? அது வந்துங்கன்னா காட்டு பிரச்சனையில அவங்க அப்பா மேல அந்த பக்கத்து காட்டுக்காரங்க கை வச்சிருப்பாங்களாட்டுருக்கு. இவங்க கோவத்துல கைய வெட்டி விட்டாங்களாம். ஓ, இது வேறயா? பாருங்க என்னென்னவோ நடந்திருக்குது. 20 வருஷத்துக்கு முன்ன 2006ல நடந்திருக்குது. சரி. அது 20 வருஷம் கழிச்சு இப்ப வந்து பெரிய ஹைகோர்ட்ல போட்டாங்களாம் அந்த காட்டுக்காரங்க. 1.5 வருஷமா தூத்துக்குடியில நடந்துச்சான். 2006லயே நடந்துச்சான். 1.5 வருஷம் கேஸ் நடந்து அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சான். சரி. அதுக்கப்புறம் இப்ப 20 வருஷம் கழிச்சு ஹைகோர்ட்ல வந்து ரினிவல் பண்ணி சம்மன் வந்திருக்குதான் வீட்டுக்கு. சொல்லுங்க கேக்குறேன். நீங்க ரெக்கார்ட் எல்லாம் எதுவும் பண்ணி யூடியூப்ல போட்டுறாதீங்கன்னா, அவங்க பாத்துட்டாங்கன்னா அப்புறம் வீணா பிரச்சனை ஆயிடும். சரி. ரெக்கார்டு தயவு செஞ்சு போடாதீங்க. இது இப்படி போய்கிட்டு இருக்குது. அப்புறம் உங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னையே அவங்களது ஜாதகம் முதல் கொண்டு என்னோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. அதுதான் என்ன ஏதுன்னு தெரியலையேன்ட்டு கேட்கலான்னு உங்களுக்கு நான் நேத்து அனுப்பிச்சு வச்சிருந்தேங்கண்ணா. என் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு அனுப்பி வச்சாங்களோ? இல்லைன்னா அது எனக்கு எப்படி தெரியுங்களே? எனக்கு தெரியாது அது யாருது என்னன்னு எனக்கு தெரியாது. சரி. லாஸ்ட் 80 நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி அதை அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஒவ்வொரு ஆம்பளைங்களும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நான் யாருக்கு தான் நான் உண்மையா பேச முடியும், செய்ய முடியும்? ஆமாங்கண்ணா, நீங்க உண்மையா இருக்கிறீங்க. ஆனா பாக்குற பொம்பளைங்க ஆம்பளைங்க மறுமணத்துக்கு வரவங்க யாருமே உண்மையா கிடையாது. ஏதோ ஒண்ணு சொல்லி வந்துடுறாங்க. இப்படிதான் குழப்பத்திலேயே தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற கொடுமை. முந்தா நேத்து 2 நாளா தூக்கமே இல்லைங்க. நான் விடிய பைத்தியக்காரி மாதிரி எந்திரிச்சு உக்காந்துட்டு இருக்கிறேன். என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஒன்னும் புரியல. ஏங்கன்னா ஒரு வார்த்தையாச்சும் பேசிவிட்டு வச்சாக்க சரி பண்ணுவாங்க பேசுவாங்கன்னு நினைக்கலாம். இப்ப இவங்க பண்ணிக்குவாங்களா கல்யாணம், பண்ணிக்க மாட்டாங்களா, எந்த ஒரு டீட்டெயிலுமே எனக்கு தெரியாம பைத்தியக்காரி மாதிரி உக்காந்துட்டு இருக்கிறேன். 41 வயசுல உங்களுக்கு 2வது ஒரு மறுமணம் அமையிறது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. நீங்க 60 வயசு 70 வயசுக்காரர்களெல்லாம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க. எனக்கு இப்படி இருக்குது. எனக்கு கடன் வேற ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்குதுங்கன்னா, மாசம் வந்து இப்போ 1 மாசம் வாடகை அவங்க கொடுத்தாங்க. மறுபடியும் இப்ப 5ஆம் தேதி இன்னொரு மாசம் வாடகை வந்துருச்சு. மறுபடியும் 3 மாசம் வாடகை ஆகி போச்சு. நானும் எந்த வேலையும் செஞ்சிட்டு இல்ல. தறி ரெடி பண்றேன்னு சொன்னேன். நீ எந்த தறியும் ரெடி பண்ணாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், இருக்கிற கடனை கட்டிவிட்டு நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரேன், நீ தறி எல்லாம் ரெடி பண்ணாதன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் தறியும் ரெடி பண்ணாம நான் உக்காந்துட்டு இருக்கேன். இப்ப வந்து சூழ்நிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்கண்ணா. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு 1.5 லட்ச ரூபாய் கடனை கொடுத்துட்டு உங்களை கல்யாணம் முடிச்சு கூட்டு போறோம்னு சொன்னாரு. ஆமாங்கண்ணா. இப்ப 20 நாளையில இப்ப என்ன சொல்றாருன்னா, அவருக்கு இந்த கேஸ் ஒண்ணு இருக்கு, இந்த கேஸ்ல வந்து எனக்கு ஜெயில் வாழ்க்கை கிடைக்குமா என்ன ஏதுங்கிறத தெரியலன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆமா. என்ன அப்போ இந்த ஏற்கனவே இந்த கேஸ் பிரச்சனை இருக்குது எனக்கு அவர் சொல்லவும் கிடையாது, எனக்கு அது தெரியவும் செய்யாது. ஆமாங்கண்ணா, 20 வருஷத்துக்கு முன்ன இருந்ததுனால அது அப்பவே முடிஞ்சிருச்சுன்னு எல்லாம் கம்முன்னு அடங்கிட்டாங்களாட்டிருக்கு.
திடீர்னுட்டு அந்த காட்டுக்காரங்களுக்கு சொந்தக்கார பையன் நல்ல பெரிய படிப்பு வக்கீல் படிப்பு படிச்சிருப்பான்னாட்டுருக்குது. அவன் வந்து இதை விடக்கூடாதுன்னு ரினிவல் பண்ணியிருப்பான் நாட்டுருக்குது. இப்ப நீங்களாவது உங்க 2 பேருக்கும் முடிஞ்சிச்சு, வாழ்த்து சொல்லி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றீங்க. ஆனா அந்த ஆம்பளை வந்து அவருக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்க, அவரு எனக்கு பிடிச்சிக்கிருச்சு, அந்த அம்மாவுக்கு அந்த 1,50,000 ரூபா கடனை நானே அடைச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு சொல்லியிருக்கிறாரா? சொல்லல. நான் இதுவுமே கேட்டேன், அவங்க ஏதாச்சும் போன் போட்டாங்களா, போனு நீங்க ஏதோ போட்டீங்களான்னு நான் அப்பப்ப கேட்பேன். இது எல்லா ஆம்பளைங்களுமே எங்கிட்ட வந்து பதிவு பண்ணுவாங்க. ஒரு பொண்ணை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ்வளவுதான். ஆனா நிறைய பெண்கள் மட்டும் நீங்க மட்டும் கரெக்டா உண்மையை சொல்லிடுறீங்க. அன்னைக்கு இப்ப ஏற்கனவே ஒரு 10 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அந்த பொண்ணு வீட்டுல தான் எனக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. பெண்ணு வீட்டுல நீங்க பணமும் கொடுக்கறது கிடையாது. இப்போ அன்னைக்கெல்லாம் ஒரு பொண்ணு ஓசூர், சென்னை, இந்த 2 பொண்ணுகளுக்கும் வந்து நான் முடிச்சு விட்டுட்டேன். ஆனா முதல்ல 10,000 ரூபாய் கேட்டேன், தாரம்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் வசதி இல்லைன்னு சொன்னாங்க, சரின்னு பார்த்தேன். இப்ப கல்யாணம் முடிஞ்ச உடனே சொன்னாங்க ரொம்ப நன்றி, ஆனா நான் உங்களுக்கு வந்து நீங்க எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கான கமிஷனை நான் வந்து கமிஷனும் கொடுத்துட்றேன், பதிவு கட்டணமும் கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. எப்ப தருவீங்கன்னா தர்றேன் தர்றேன் தர்றேன். ஆனா நான் கண்டிப்பா கேரண்டி நான் தருவாங்கண்ணா, நான் தராமலாம் விட மாட்டேன். எனக்கு வந்து உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, உங்களாலதான் இவங்க கிடைச்சிருக்காங்க, எனக்கு அபிப்பிராயம் இருக்குது. நான் வந்து கண்டிப்பா கொடுப்பேன். நீங்களோட எனக்கு கல்யாணம் ஆகட்டும்னா அவங்க எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா, அந்த பணத்திலேயே நான் உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன், கேரண்டியா கொடுப்பேன். அது கொடுக்காம போக மாட்டேன். அதாவது சூழ்நிலை இப்படி போயிட்டு இருக்கு, இது எனக்கே ஒரு முடிவு தெரியாம இருக்குதுங்கண்ணா. நான் வந்து என்ன சொல்றோம்னா, சில பேர் என்கிட்ட 1000 ரூபாய் கட்டிட்டு 2000 ரூபாய் கட்டிட்டு அவங்க என்னென்ன டார்ச்சர் பண்றாங்க தெரியுமா? உடனே முடிச்சு விடல. நீ போய் உங்களுக்கு யூடியூப்ல நீங்க போடுறதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவ்வளோ பேச்சு பேசுறாங்க, நீங்க எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க பொறுமையா. நான் நேத்து கூட பாத்துக்கிட்டு இருந்தேன், ஏதோ ரிட்டையர்மெண்ட் ஒரு அப்பாவது பாத்தீங்களா அந்த மனுஷன்லாம் அவெல்லாம் என்ன மனுஷன். நான் 5 வீடு இருக்கான், 5 வீடு இருக்கான், என்ன பேச்சு பேசுறான். அவனுக்கு இதா பேசுறாங்க. ஒரு மகா இருக்கு, மகா வீட்டுல போய் சாப்பிட வேண்டியதானே. 68 வயசு ஆகுது இன்னும் அவங்களுக்கு என்ன இது, 5 கிலோ நகை போட்டு வர சொல்லல, 3 கிலோ நகை போட்டுக்கிட்டு வர சொல்லலன்ட்டு சொல்றாங்க. 68 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறதே எச்சு, எங்களுக்கு நகை வேற கொண்டுட்டு வரணுமா? அதெல்லாம் நேற்று பாத்துட்டு தான் இருந்தேன் யூடியூப்ல. நான் இந்த யூடியூப்ல போடுறது எதுக்காக போடுறோம்னா, எல்லாரும் சொல்லுவாங்க பேருக்காக, பணம் சம்பாதிக்காக. நான் பேருக்காக தான், பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. ஏன்னா ஒவ்வொரு ஆம்பளையும் எப்படி இருக்கான் லட்சணம் தெரியணும்ல, அதுக்காகத்தான் இதை போடுது. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, சார் ஏன் இதை போட்டீங்கம்பாங்க. சார் போட்டா தானே கிடைக்கும், எல்லாத்தையும் போட மாட்டேன். சில ஆட்கள் டீசெண்டா இருக்கிறாங்க, டீசெண்டா இருக்கலாம் போட முடியுமா? முடியாது. என்ன நான் அதை வந்து நைட்டு தூங்க விட மாட்டேங்க. ஒருத்தன் 1000 ரூபாய் கட்டிட்டு நீ 1000 ரூபாய் வாங்கிட்டு என்ன ஏமாத்திட்ட, 2000 ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்ட. நம்மகிட்ட இப்ப நீங்க பேசுற மாதிரி நம்பரை கொடுத்துருந்தேன், அங்க அவன் விசாரிச்சுட்டு அவன் லட்சணத்தை தான் என்கிட்ட சொல்லுவாங்க, அதை நான் அவன்கிட்ட சொல்ல முடியுமா? முடியாதுங்க. இப்ப நீங்க இந்த சொல்லுத மாதிரியே ஒவ்வொருத்தனும் ஒரு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சிருக்கான். ஒவ்வொருத்தனும் கட்டின பொண்டாட்டியே சோறு கூட வக்கில்லாதவன் வந்து அடுத்து வந்து நம்மகிட்டையும் வெக்கம் இல்லாம எனக்கு வந்து ஒரு பொண்ணு பாருங்கன்னு சொல்லி பதிஞ்சிருதான். நம்ம அவனை மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசவும் மனசு வர மாட்டேங்குது. ஆமாங்கண்ணா, பேசினாக்க அப்புறம் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் மாதிரி வந்துடும். எனக்கு வராது முதல்ல பேசுறதுக்கு. கதைவனே அவன் சொன்ன மாதிரி சாக்கடையில கள்ளத்துக்கு செஞ்சா நம்ம மேலதானே விழுமுன்னு நான் எதுவும் பண்றது கிடையாது, பேசுறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் என்னென்ன வார்த்தை பேசுவான். இப்போ நீ பேசுறத நீயே அனுபவிச்சு போன்னு விட்டுருவேன். இப்போ ஆமாங்கண்ணா, இப்ப என்னது என்ன சூழ்நிலையில போகுதுன்னே எனக்கு ஒன்னும் புரியலைங்கண்ணா. 20 நாள்ல 2 ட்ரிப்பு இந்த மாதிரி பிரச்சனை. ஃபர்ஸ்ட் வந்து என்ன காரணத்துக்கு டைவர்ஸ் ஆச்சுன்னு கேட்டேன், பேசாம 2 நாள் இருந்தாங்க. அப்புறம் நானே சாரி நான் கேட்ட தப்புதான் மன்னிச்சுக்கோங்கன்னு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டு அதுக்கப்புறம் பேசினாங்க. இப்போ மறுபடியும் ஒரு 10 நாள்லயே அவங்க மேல கேஸ் இருக்குன்னு இவ்வளவு பெரிய பிரச்சனை. இந்த கேஸ் இருக்கிறதெல்லாம் முதல்ல என்கிட்ட சொன்னாரா பதியும் போது? அது வந்துங்கண்ணா 20 வருஷத்துக்கு முன்ன நடந்தது, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அவங்களே எல்லாம் அமைதி ஆகி போயிட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்ன நடந்தது இல்ல.
இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அதுக்குதான் மறுமணங்கள்ல ரொம்ப எல்லாரும் யோசிக்கிறாங்க. மறுமணத்திலயும் இப்படிதான் யோசிக்காங்க, மணத்திலயும் இப்படிதான் யோசிக்கிறாங்க. யாருமே பொண்ணு கொடுக்கறதுக்கு ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பேசாம தனியாவே இருந்துட்டு போயிடலாம்ல. ஆமா, அப்படியும் இருக்க முடிய மாட்டேங்குதுங்களாட்டுறது, அதனால பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ஏதோ ஒரு குழப்பத்துல அப்படியே நிக்குதுன்னு வைங்களேன். இது என்ன ஆகுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கண்ணா. ஒரு போன் எடுத்தாச்சும் நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன் பேச முடியாதுன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல. நேத்து 11 மணிக்கு எடுத்து உங்ககிட்ட பேசுற அளவுல எனக்கு மைண்ட் இல்ல, போனை வெயி நான் அப்புறம் பண்றேன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு காலையில வச்சாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் இன்னும் போன் அட்டன் பண்ணல. நான் ஒரு 20-30 போனுக்கு மேல பண்ணிட்டேன். உங்களுக்கு 1 மாசம் கூட இன்னும் ஆகல, கல்யாணம் கூட முடிக்கல, அதுக்கு முன்னாடியே உங்கள்ட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவர் இவர் எங்க கல்யாணம் முடிச்சு உங்களுக்கு இது பண்ண போறாரு? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கண்ணா. அந்த அளவுக்கு மனசுக்கு ஆழமா பதிஞ்சு எனக்கு பிடிச்சி போச்சு. இவங்களதான் கட்டணுங்கிற ஒரு முடிவுல நான் உக்காந்துட்டு இருக்கேன். இப்படி இருக்கிறப்ப இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு முடிவு எனக்கு தெரியலைங்க. நான் பண்றேன் பண்ணல, வேணும் வேண்டாம் எந்த ஒரு முடிவுமே சொல்லாம அப்படியே போய்கிட்டு இருக்காங்கன்னா என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாம இருக்கு. ஆனா இவங்க எனக்கு மனசுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுங்கண்ணா. அவங்க பேசுற பேச்சு, நடந்துக்கிற நடத்தை எல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா இப்படி குழப்பத்துல நிக்குதுங்கண்ணா. எனக்கு முடிவு தெரியாம இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு. நான் அதுக்குதான் எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன்னா, எந்த பிரச்சனைக்கும் நான் தலையிட முடியாது, நீங்களே பாத்துக்கோங்க, பேசிக்கோங்க, முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. இப்ப புரியுதா? நீங்க அப்படி சொல்லிட்டீங்க. சரியே, அதுவும் அன்னைக்கு பண்ணி விசாரிக்கிறேன்னீங்களே, அதை விசாரிச்சீங்களா இல்லையா தெரியல. அப்புறம் இந்த உங்க ஆபீஸ்ல இருந்து அனுப்பிச்சு வச்சாங்க. சரி ரெண்டும் இதுவும் அதுவும் ரெண்டும் என்ன எது கேட்கலாம் அப்படின்னு தான் பண்ணாங்கண்ணா. உங்க மேல இது நான் எந்த ஒரு தப்புமே சொல்ல வரல. நீங்க நம்பர் கொடுத்தீங்க, எங்களுக்கு செட் ஆனா பண்ணிக்கணும், இல்லைன்னா கம்முன்னு விட்டுறலாம். உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, அது எனக்கும் தெரியுது. இருந்தாலும் உங்க மூலியமா வந்ததுனால ஒரு 8 மனசு ஆறுதலுக்கு நான் பேசுறேன்னு வைங்களேன். அதாவது இந்த ஆம்பளை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு நம்பரை கொடுத்து நீங்க பேசி செட் ஆயிட்டீங்கன்னா என்ன கண்டுக்கிட மாட்டாங்க. ஏன்னா திரும்ப இப்ப போன மாசம்லாம் பார்த்து 30 கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நைட்டு 12 மணி வரைக்கும் நான் வேலை பாக்குறேன். ஒருத்தன் 1000 ரூபாயும் 2000 ரூபாயும் கட்டிட்டு என்ன செய்வாங்க, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, இல்ல என் ரூபாய் திருப்பி அனுப்பு. அவனுக்கு எத்தனை பேருக்கு நான் பேசியிருக்கேன் என்னன்னு அது தெரியாது. அப்ப அவன் அந்த 1000 ரூபாயும் 2000 5000 கட்டிட்டு திரும்ப கேக்குறான் இல்லையா, அப்ப அவங்க எவ்வளவு தரம் இல்லாத மனுஷங்க. ஆனா ஒரு சிலவர் சொல்றாங்க, சார் நீங்க 10,000 ரூபாய் கேட்டீங்க, நான் 12,000 போட்டுதான் 15,000 போட்டிருக்கேன் சார், கிடைச்சா பாப்போம், இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களுடைய குணத்துக்காக தான் நான் கொடுத்துருக்கிறேன், நீங்க உள்ளதை சொல்றீங்க அப்படி சொல்லக்கூடிய மக்களும் இருக்காங்க. ஆமாங்கண்ணா, சில பேர் அப்படி சில பேர் இப்படி. சார் வரன் வந்து கிடைச்சா பாப்போம் சார், இல்லைன்னா ஒண்ணு இல்லை சார், நீங்க முயற்சி பண்ணுவீங்க, எல்லாத்துக்கும் பண்ணணும்ல சார், எனக்கு புரியுது சார். ஒரு சில பேர் அந்த மாதிரி கேட்பாங்க சார், நீங்க அது எதுவும் நினைக்காதீங்க சார். ஒருத்தர்லாம் 3 மாசமா முதல்ல அவரு 2000 போட்டாரு, அப்புறம் ஒரு 5000 போட்டாரு, அப்புறம் ஒரு 10,000 போட்டாரு, கிட்டத்தட்ட இப்ப ஒரு 30,000 ரூபாய் போட்டிருக்காரு. நான் அவருக்கு 2 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா வாரத்துக்கு ஒருக்கா ஒரு வரன் கொடுக்கத்தான் செய்யறேன். அவர் பேசுறாரு, பேசிட்டு அவரே சொல்லுதாரு இவங்க குணம் இப்படித்தான் இருக்கு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நமக்கு செட் ஆச்சுன்னா பாக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவரே செலவுக்கு அப்பப்ப போட்டுட்டு இருக்காரு. ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் அவரு என் பேச்ச கேட்டுட்டு அவர் பணம் வந்து 3000 ரூபாய் போட்டுட்டாரு. ஏன் போட்டாரு எதுக்கு போட்டாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்காரு. சும்மா வச்சுக்கோங்க சார், சும்மா வச்சுக்கோங்க, ஒரு சேவை, நீங்க ஒரு சேவையா பண்றது மாதிரி நானும் ஒரு சேவையா பண்றேன். ஆமாங்கண்ணா, உங்களோட பொறுமை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அன்பா ஆதரிச்சு இது பண்றீங்க, அதனால உங்களுக்கு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் ரூபாய போட்டு சார் எதுக்கு உங்களுக்கு வரன் எதுவும் வேணுமா என்ன, இல்ல இல்ல எனக்கெல்லாம் வரன்லாம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், பிறகு பணம் போட்டீங்க, அதனால உங்களுக்கு சேவைக்காக போட்டுருக்கிறேன், நீங்க அவ்வளவு பெரிய ஆபீஸ், அந்த என்னுடைய ஆபீஸ வீடியோல போட்டேன் சார், இவ்வளவு பெரிய ஆபீஸ் வச்சு நடத்துறீங்க வைக்கிறீங்க எல்லாம் சரிங்களா அப்படின்னு சொல்லி
எங்கன்னா இப்போ எங்க வீட்டுல பக்கத்துல ஒரு அக்கா ஒரு அண்ணன் இருக்காங்க, பொண்டாட்டி. அவங்களுக்கு வந்து குழந்தை 2 ஆம்பளை பசங்க பிறந்து 2 பேருமே இறந்து போயிட்டாங்கன்னா, இப்ப வந்து அந்த அண்ணனுக்கு 55, அந்த அக்காவுக்கு 45 இப்படி நடக்குது. இதுக்கு மேல அவங்க குழந்தை பெத்துக்க முடியாது, உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு குழந்தை தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி குழந்தை எங்கேயாச்சும் கிடைக்குங்களா? அதாவது குழந்தையெல்லாம் எங்கேயும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு யாருக்கும் குழந்தை பெற்றுக்கு தகுதியும் கிடையாது. என்ன அதனால குழந்தையெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அநாத ஆசிரமம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்ல 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 அந்த மாதிரி நான் தலையிடுறது கிடையாது. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம தலையிட்டோம்னா அதெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திக்க முடியாது. குழந்தைகளை கொண்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. நான் இந்த மேரேஜே பண்ணி வைக்கிறது எதுக்காக யார்ட்டையும் ரொம்ப கமிஷன்லாம் எதுவும் கேட்கறது கிடையாதுன்னா, ஒரு 10,000 ரூபாய் கட்டுங்கன்னு வேணா சொல்லுவேனே தவிர எனக்கு செலவு இருக்குன்னு சொல்லிட்டு, மற்றபடி கமிஷன்லாம் நீங்க கொடுக்கறது கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். யார்ட்டையும் இவ்வளவு கொடு அவ்வளோன்னு கேட்க மாட்டேன். கண்டிப்பா எனக்கு வந்து நினைப்பு இருக்கு, நான் கண்டிப்பா கட்டுவாங்கண்ணா. ஆனா இவங்களுக்கு எனக்கு ஒரு முடிவு இல்லாம இருக்குதுங்கண்ணா. என்ன பண்றதுன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. இல்ல நிறைய ஆம்பளைகள் வந்து நிறைய பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது. ஒரு பிரச்சனை இல்ல, அது யாருமே உள்ளத சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களை மாதிரி ஆட்கள் அதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்லு. இப்போ ஒரு அம்மாவுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சேன், பென்ஷன் வாங்குற அம்மா. அந்த அம்மா வந்து என்னன்னா கல்யாணம் முடிச்சு இப்போ 3 மாசம் தான் ஆகுது. 3 மாசத்துல 5 லட்ச ரூபா வரைக்கும் இந்த அம்மா தான் அவரு கொண்டு போய் கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த பென்ஷன் வாங்குற அம்மா வந்து 5 லட்ச ரூபா கொடுத்துருக்குது. ஏன்னா சார் நான் சொன்னேன், இங்க பாருங்க நீங்க பேசுறீங்களா, ரைட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க, நான் அவங்கள விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இந்த அம்மா கேட்காம டக்குன்னு முடிச்சிருச்சு. அவசரப்பட்டு அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. அம்மா எனக்கு 50,000 ரூபா அந்த அம்மா தரம் பண்ணிச்சு. இன்ன வரைக்கும் ஒரு 10 பைசா தரல. ஆனா இப்போ சார் நீங்க சொன்னதை நான் கேட்கல, அவசரப்பட்டுட்டேனே, என்ன செய்யறது, எனக்கு இப்போ ஒன்றும் ஓட மாட்டேக்கு என்ன அப்படிங்குது. அந்த அம்மா பென்ஷன் 65,000 ரூபா வாங்குது. என்ன அது ஒரு துணை வேணும், நான் முடிச்சேன், எனக்கு யாரும் இல்லைன்னு. ஆனா அந்த அம்மா வந்து 150 நகை இப்ப கையில வச்சிருக்கு. அதை என்கிட்ட சொல்லுது. சார் நான் அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லல, உங்ககிட்ட தான் சொல்றேன். இன்னொரு 1 மாசம் 2 மாசம் நான் பாக்குறேன். அப்படி இல்லைன்னா நான் நேரம் உங்க ஆபீஸ்க்கே வந்துடுறேன். நீங்க எனக்கு வேற ஒண்ணு எனக்கு நல்ல இடமா பாருங்க, நீங்களே பணம் போட்டு விட சொல்லி சொல்லுங்கண்ணா. நான் அதை நானா கேட்க மாட்டேன், பொண்கள்கிட்ட வந்து ரொம்ப கேட்க மாட்டேன். அதை பாருங்க, அதான் அதையும் சொன்னேன், அதையும் சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். ஏமா நீங்க 5 லட்ச ரூபா அங்க வந்து செலவு பண்ணிருக்கீங்க, எனக்கு ஒரு 50,000 ரூபா போட்டு விட நீங்க யோசிக்க என்னம்மா அப்படின்னு சொன்ன உடனே சிரிக்குது அந்த அம்மா. சரி இந்த மாசம் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். எனக்கு அடுத்து அவங்க கேட்கறதுக்கு ஞாபகம் இருக்காது, பேசுறதுக்கே நேரம் இருக்காது. ஆமாங்கண்ணா, ஒருத்தர்கிட்ட பேசினா நினப்பு இருக்கும், நிறைய பேருக்கிட்ட பேசுறதுனால உங்களுக்கு யாருக்கிட்ட என்ன பேசுறோன்னு சில டைம் நினப்பு வராது. இப்போ நீங்க இந்த காலையில நீங்க போன் போட்டிருக்கீங்க, நீங்களா போட போய் நான் எடுக்கிறேன், நானா பேசுறதுக்கு நேரம் இருக்காது. ஆமாங்கண்ணா. அதுவும் இன்னொரு விஷயம், ஒரு நாளைக்கு எனக்கு 200-300 கால் வந்துட்டு இருக்கு. அவ்வளவையும் நான் எடுக்க முடியாது. ஒரு ஆள்கிட்ட போன் எடுத்து அவ டக்குன்னு வச்சுட்டோம்னா இவன் என்ன டக்குன்னு கட் பண்ணிட்டான், அப்ப காசுக்காக பார்க்க அப்படி இப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாம வரும். அதனால போனை எடுக்கிறது கிடையாது. ஏன் எடுக்கிறது கிடையாது, நான் நேரில் பேசிட்டு இருப்பேன். நேரில் வரக்கூடிய ஆளா பேசுவேனா, அப்ப போனை எடுக்க மாட்டேக்கான்னு நினைப்பாங்க. அப்ப நான் போன் எடுக்கலாம், என்னுடைய கால் ஃபார்வர்ட் ஆகி ஆபீஸ் போய் அவங்க சொல்லிடுவாங்க, சார் பேசிட்டு இருக்காங்க, பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பெரும்பாலும் அதுல ஏதாவது ஒரு சில பேர் வந்து சார்ட்ட கொஞ்சம் சொல்லுங்க, ஒரு அவசரமா ஒண்ணு பேசணும் அப்படின்னா அவங்க வந்து எவ்வளவு பணம் கட்டிருக்காங்க என்னன்னு பாப்பேன். பணம் கட்டிருக்காங்களா என்ன ஏது, ஏன்னா சும்மா எல்லாத்தையும் வேஸ்டா பேசிட்டு இருக்க முடியல. இப்ப 1000-2000 சில பேர் கட்டிருப்பாங்க, சில பேர் 5000 கட்டிருப்பாங்க. இப்ப நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். சில முக்கியமான ஆட்களை மட்டும்தான் நான் இது பண்ணுவேன். இப்போ நீங்க உங்கள்ட்ட இப்ப பேச போய் தானே ஒருத்தரை பத்தி முழு விவரம் சொல்றீங்க. இப்ப இப்படி சில ஆம்பளைகள் இருந்தாங்கன்னா இவங்களை என்ன செய்ய, என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கண்ணா. ஒரே குழப்பமா, மனக்குழப்பமா. சாப்பாடு கூட சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, 2-3 நாளா சரியா அவங்க பேசிட்டு இல்ல. உங்களை 20 நாளா பேசி நல்லா மயக்கிட்டாங்கன்னு, இந்த சின்ன பிள்ளைல லவ் பண்ணத மாதிரி உங்களை அவர் அந்த அளவுக்கு பேசி மயக்கிட்டாருன்னு. நான் வந்து யாருமே இல்லாம நொந்து போய் உக்காந்து இருக்கிற டைம்ல இவங்க வந்ததும் எனக்கு அந்த அளவுக்கு ஆதரவு, ஒரு தைரியம், சக்தி மலை மாதிரி இருந்துச்சுங்கண்ணா. அது வந்து சுக்குச்சூரா 20 நாள்ல 2 டைம் உடஞ்சிருச்சு. அது ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஆச்சு 2 நாள்ல சரியா போச்சு.
இப்போ என்ன ஆகும்னு எனக்கு ஒண்ணுமே புரியாம பைத்தியக்காரி மாதிரி உக்காந்துட்டு இருக்கிறேங்கண்ணா. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன செய்யறதுன்ட்டு எனக்கு சொல்ல தெரியலைங்கண்ணா. இது இப்படி போய்கிட்டு இருக்கு, இவங்களது என்ன ஏதுன்னு முடிவு தெரியட்டுங்கண்ணா. நீங்க விசாரிச்சுட்டு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், விசாரிக்கல. அப்புறம் என்னது வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்களாட்டிருக்கு, என்னோட போட்டோ ஒரு நாள் வச்சிருந்தீங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. அத வந்து பார்த்துக்கிட்டு என்கிட்ட சண்டை. இந்த மாதிரி எப்படி உன்னோட போட்டோ ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க, நான் இப்பதான் உள்ள அதாவது வேற ஒண்ணுல அன்னைக்கு ஒரு 2-3 போட்டோ வைக்க வேண்டி இருந்தது. அது கைதவறி ஸ்டேட்டஸ்ல போயிருச்சு. நானும் ஒருத்தருக்கு அனுப்புறதுக்காக வச்சதை ஸ்டேட்டஸுக்கு கைதவறி போயிருச்சு. நானும் அதை கவனிக்கல. நானே ஸ்டேட்டஸ் முதல்ல யார் ஸ்டேட்டஸையும் பாக்குறது கிடையாது. அதாவது செலக்ட் பண்ணி ஒருத்தருக்கு அனுப்புறதுக்காண்டி எடுத்தேன். அது என்னன்னா ஸ்டேட்டஸ்க்கு போயிருச்சு. நீங்க வீடியோ கால் தான் நான் போட்டேன், எப்படி நீங்க போட்டோ பிடிச்சீங்க? எப்படி? அன்னைக்கு வந்து வீடியோ கால் நான் போட்டதுல தான் நீங்க போட்டோ பிடிச்சி அந்த போட்டோ தான் வச்சிருக்கீங்க. வீடியோ கால் போட்டோ தான் வச்சிருக்கீங்க. வீடியோ கால் போட்டோ தான் நீங்க எனக்கு அனுப்புனீங்க? இல்ல, நீங்களா வீடியோ கால் நான் போட்டப்போ போட்டோ பிடிச்சிருக்கீங்க. அந்த போட்டோ அது. வீடியோ கால் நீங்க பேசினா இப்படி போட்டோ எடுக்க முடியும்? அந்த போட்டோ தாங்க நான் இருக்கு. வீடியோ கால்ல வந்து நீங்க பிடிச்சி ஸ்டேட்டஸா வச்சிருக்கீங்க. இப்படி வீடியோ கால்ல வரத போட்டோ எடுக்க முடியும்? அதுதான் நானும் கேக்குறேன், எப்படி எடுக்க முடியும்ட்டு. அப்புறம் அவங்க அப்படிதான் நீங்க அனுப்பியிருந்த போட்டோ தாங்க, மறந்துருப்பீங்க. இல்லைங்கண்ணா, வீடியோ கால் அன்னைக்கு ஒரு நிமிஷம் போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் அந்த ட்ரெஸ் அந்த டைம்ல தான் நீங்க எடுத்திருக்கீங்க. சால்வை போத்திக்கிட்டு நீங்க உக்காந்துட்டு இருக்கிறீங்க, அததான் நீங்க எடுத்திருக்கிறீங்க. சரி, அதனால ஒண்ணும் இல்ல, விடுங்க. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, உன்னது மட்டும் வைக்கல, இன்னும் 4-5 பேர் இதெல்லாம் ஜாயிண்டா வச்சிருக்காங்க, அதனால நான் கம்முன்னு இருக்கிறேன். எதனால வச்சாங்க, என்ன காரணம்னாங்க. இல்ல, நீ இந்த மாதிரி பேசாம இருந்தல்ல, நான் வந்து அவங்கள விசாரிச்சு சொல்லுங்கண்ணா என்ன ஏதுன்ட்டு நான் போன் போட்டிருந்தேன். அப்போ வந்து என்ன நேர்ல இன்னும் பார்க்கல, வீடியோ கால் ரெடி பண்ணியாச்சுன்ட்டு நான் வீடியோ கால் போட்டேன். ஒரே நிமிஷம் தான் அவங்க அந்த அண்ணன் பார்த்தாங்க, நானும் பார்த்தேன், ஆஃப் பண்ணியாச்சு. அப்ப ஏதாவது போட்டோ எடுத்திருப்பாங்களாட்டுறது. ஆமா, அந்த வீடியோ கால் போட்டு போட்டோ எடுத்த மாதிரிதான் அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு. சரி விடு அப்படின்னு அவங்க அந்த பேச்சு அதோட விட்டுட்டாங்கன்னு வைங்க. நானும் அதை பத்தி எதுவும் பெருசா எடுத்துக்கல. ஆனா வந்து இப்ப இது இப்படி போய்கிட்டு இருக்குங்கண்ணா. இது என்ன ஏதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்கள பத்தி? என்ன சொல்ல, 25 நாள்ல வந்து உங்களை வந்து புலம்ப வச்சுட்டாரு. ஆமாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. எனக்கும் கமிஷனும் கொடுக்கல, பதிவு கட்டணமும் அன்னைக்கு ஏதோ ஒரு 5000 கட்டிப்பாருன்னு நினைக்கிறேன். 5000 ஃபர்ஸ்ட் 2000, அப்புறம் 3000 கட்டினாங்களாம். 5000. ஆமா, இந்த மாதிரி 5000 ரூபாய் முதல்ல 2000, 2000 ஒரு 3000 கட்டிருக்காரு, 5000 கட்டிருக்காரு. உங்க நம்பரை கொடுத்தேன், முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவ்வளவுதான். என்ன இப்ப நீங்க வந்து பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் வரும்பொழுது எனக்கு கால் வருது. அப்படி இல்லைன்னு பிரச்சனை வராம கல்யாணமே ஆயிருந்தாலும் ஆக போற டைம்ல அவங்க எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன பணம் என் கைக்கு வந்த நிமிஷம் உங்களுக்கு நான் அனுப்பணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தது தாங்கண்ணா. இது சத்தியமான உண்மைங்கண்ணா. இல்ல, நீங்க பணம் தருவோம்னு சொன்னது ரைட்டு தான். ஏன்னா போன மாதம் 32 கல்யாணம் முடிஞ்சிருக்க. 32 பேர் இந்த மாதிரி தான் 2000, 5000 கட்டிட்டு, அதனால இப்ப 2000, 1000, 2000, 5000 கட்டினவங்களுக்கு நம்பரே கொடுக்கறது கிடையாது. முதல்ல ஒரு 10,000 ரூபாய் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கொஞ்சமாவது மனச்சாட்சி வேணும்ல. என்ன எனக்கு வெளியில புரோக்கருங்க எல்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம்ங்கிற மாதிரி தான் வாங்குறாங்க. நீங்க வந்து ரொம்ப கம்மியா இப்போதைக்கு காசு இல்லைன்னா கூட சரின்னு நீங்க நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள மாதிரி யாருமே எனக்கு தெரிஞ்சு இல்ல. அதனாலதான் இல்லங்கம்மா, நான் வந்து பேர் வேணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் பாக்குறேன். ஆனாலும் இதுல இந்த 1000, 2000, 5000 கட்டினவங்க என்ன திட்டுதாங்க தெரியுமா? என்ன ஆமாங்கண்ணா, ரொம்ப படாத பாடுபடுத்துறாங்க உங்களை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களது யூடியூப்ல பார்த்தாக்க. அப்படி தன்மையா நீங்க பேசிட்டு போறீங்க. அந்த தாத்தா, அந்த 68 வயசு தாத்தா ரொம்ப பயங்கரமா பேசுறாங்க. அந்த ரிட்டையர்மெண்ட் நான் ரொம்ப தப்பா பேசுறதெல்லாம் நான் வீடியோல போட்டோம்னா நல்லா இருக்காது. நம்மளும் ஒரு குடும்பத்துல பிறந்தவங்கனாலதான் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவானுங்க. அதான் தண்ணிய போட்டுட்டு பேசுவானுங்க. என்ன ஒரு மனுஷன்லாம் 63 வயசு ஆகுது, திருச்சியில இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் வேணும், இன்ஜினியர் வேணும், எல்லாரும் வசதியான பொண்ணு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம இவங்க எல்லாருமே என்னன்னா, இந்த குடிக்கிறவங்க பூராமே முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, நான் குடிக்க மாட்டேன் வைக்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனா தண்ணியை போட்டுதான் பேசுறாங்க.
அவ்வளவும் நம்ம ஒரு நாளைக்கு நான் ஒரு வீடியோ 2 வீடியோ தான் போட முடியும். ஒரு ஆமாங்க. நாளைக்கு 200 பேர் பேசுறாங்களா, 200 பேரையும் நான் போட முடியுமா? போட முடியாதுங்கண்ணா. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் நான் போடுவேன். ஆ, ஆ. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம். நான் இப்போ ஒரு வந்து என்ன செய்யணும், பேசணுமா, என்ன நிலவரம்னு கேட்கணுமா? ஏன் போனை எடுக்க மாட்டாரா? எடுத்தா நான் ரூபா கட்டுறேன்னு சொல்லி. இது வரைக்கும் நீங்க உங்க ஆபீஸ்ல இருந்து நீங்க இது வரைக்கும் போடலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படி பணம்னு அரிக்க மாட்டேன். நான் முடிச்சு விட்டோம்ல, பணத்தை கொடு பணத்தை கொடு அப்படிலாம் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். இந்த மனசு வச்சு நீங்களா பணம் கொடுத்தா வாங்கிக்கிடுவேன். நான் கேட்பேன், எல்லாத்தையும் கேட்பேன். ஒரு 2000 முதல்ல என்ன செய்வோம்னா, சரி 10,000 பதிவு கட்டணம் வாங்குறேன்னு சொல்லுவேன். சில ஆளுகளை நேரில் வந்தாங்கன்னா 20,000 வாங்குறேன், 30,000 கேட்பேன். ஏன்னா அவங்க அப்படி 20,000 கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20,000, 30,000, 50,000 கூட கட்டக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப என்ன 20 பேரையும் ஆளுக்கு 50 இப்ப ஒருத்தர் வாராரு, அவருக்கு ஒரு பெண் வேணும், உடனே முடிக்கணும்னா அவர் 20,000, 50,000 கட்டக்கூடிய ஆளா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கெட்டணும்னு உடனே என்ன செய்வோம்னா ஒரு 100 பொண்ணு எடுப்பேன். ஆபீஸ்ல எல்லா ஸ்டாஃப்லயும் ஆளுக்கு 10 கொடுப்பேன். ஆளுக்கு 10 கொடுத்து அவர் முன்னாடி இந்த மாதிரி மாப்பிள்ளை இருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சம்மதமானு சொல்லி அவங்க கையிலேயே போன கொடுத்து பேசுங்கன்னு சொல்லி உடனே அந்த வீட்டுக்கு போயிடுறது. அப்படி. ஆமா, அந்த மாதிரி. ஏன்னா நான் 20 பேர் வேலைக்கு ஆள் வச்சிருக்கேன்ல. இப்போ உங்களை மாதிரி ஆட்களை என்ன சொல்றோம்னா, நம்ம ஆபீஸ்லயே தங்கி வேலை பார்க்கறதுக்கு 50 பேர் வேணும். 3 வேளை சாப்பாடு, தங்குற வசதி எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிடுவேன். அப்படிங்களா? ஆமா, 40 வயசு 50 வயசு உள்ள நபர்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லாம இருக்கிறாங்க. ஒரு ஹேண்டிகேப்டா இருந்தா கூட நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன். கம்முன்னு நானும் அவங்க கிட்டயே வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிறேங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்க அப்படிதான் தோணுது. ஆமா, இங்க வேலை என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு மாப்பிள்ளை ஒண்ணு கேக்குறீங்கல்ல, ஒரு 100 மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி பேசுறதுதான் வேலை. வேற ஒண்ணும் கிடையாது. பேசணும், அவங்களுக்கு அந்த நம்பரை கொடுக்கறதான் வேலை. ஓஹோ, அப்படிங்களா? ஆமா, பாக்குறாங்கண்ணா. இது எதுவும் நடக்கலங்கிற மாதிரி இருந்தா கம்முன்னு அப்படியாச்சும் வந்து சேர்ந்துக்கிறேன். சாப்பாடும் குடுக்குறீங்க, ரூமும் குடுக்குறீங்க. ஆமா, சாப்பாடு, தங்குற வசதி எல்லாமே குடுக்குறீங்க. ஆமா ஆமா. சம்பளத்தை வாங்கி வாடகை இந்த ஊர்ல வாடகைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு கம்முன்னு அங்கேயே கூட இருந்துக்கலாங்கண்ணா. உங்களுக்கு தான் நல்ல மாப்பிள்ளை நிறைய இருக்கிறாங்களாங்க. எங்கண்ணா, எனக்கு இந்த மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருக்குது. எங்கன்னா இந்த காலத்துல வந்து குடிக்காத மனுஷர் யாருமே இல்ல. இந்த மனுஷர் வந்து குடிக்கிற பழக்கமே இல்லைங்கண்ணா. எனக்கு நல்லாவே தெரியுதுங்கண்ணா. அப்படியா? ஆமா, குடிக்காத மனுஷரை இந்த காலத்துல பார்க்க முடியாது. நீங்க ஆன்ஸ், சிகரெட், பீடி, இந்த ட்ரிங்க்ஸ் எந்த ஒரு பழக்கமும் இல்லாம அவ்வளவு ஒரு நல்லவரா இருக்காரு. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப அளவே இல்லாம எனக்கு பிடிச்சி போயிருக்குதுங்கண்ணா. இது நீங்க ஆவாதுங்கிற மாதிரி முடிவு தெரிஞ்சிச்சுன்னா கம்முன்னு உங்ககிட்ட வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிறேன். சரி, 25 நாள்ல வந்து உங்களை வந்து மயக்கிட்டாரு. மயக்கிட்டாருன்னு சொல்ல முடியாதுங்கண்ணா. அந்த அளவுக்கு நல்லவரா இருக்கிறதுனால தான் நம்பி இருக்கேன். மயக்கிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாதுங்கண்ணா. இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு மொத்தத்துல குழப்பத்துல போயிட்டு இருக்கு. முடிவு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிச்சுனாக்க, ஆவாதுன்னாக்க நான் கம்முன்னு அங்க வேலைக்கு வந்து சேர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். ஆகுங்கிற மாதிரி இருந்தா அவங்க பணம் கொடுக்குறப்போ உங்களுக்கு நான் போன் போட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேங்கண்ணா. சரிங்கம்மா, சொல்லி இப்படிதான் கல்யாணம் நடக்கும். சரி சரி சரி. ஆனா இது பேசுறது ரெக்கார்டு வேணா போட்டுறாதீங்கண்ணா, தயவு செஞ்சு வேண்டாம். அவங்க எப்ப வேணாலும் எடுத்து பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி சரி. நான் ஆபீஸ்ல எந்த வீடியோவும் போடுறது கிடையாது. ஆபீஸ்ல அவங்க எடுத்து போடுவாங்க. நான் சொல்லிடுறேன், ஆபீஸ்ல சொல்லிடுறேன், எந்த வீடியோ நான் போடாண்டான்னு சொல்லிடுறேன். போடாதீங்க. அன்னைக்கு பேசுறது எதுவும் போடல. நானும் யோசனை பண்ணிட்டு பார்த்தேன், ஏதோ போட்டிருப்பீங்களா, போச்சு இவங்க பாத்துட்டா பிரச்சனை ஆயிடுமேன்ட்டு. பரவாயில்ல, போடல நீங்க. அதே மாதிரி இதுவும் போடாதீங்க நான் தயவு செஞ்சு. அது என்ன ஏதுன்னு நான் கேட்டுக்கிட்டு ஆவாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் அங்க வேலைக்கு வந்துடலாங்களா? சேர்த்துக்கிறீங்களா? வாங்க வாங்க, வேலைக்கு வந்துடுறாங்கன்னா என்ன ஏதுன்னு நான் இன்னும் ஒரு 2 நாள்ல தெரியும். நாளைக்கு கோர்ட்டில் ஆஜராகுமா? உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னா, மாப்பிள்ளைகள் நிறைய இருக்குது. நிறைய மாப்பிள்ளைகள் இருக்கு. ஏன் இவர் என்ன சொல்றாரு, வேணும்காரா வேண்டாம்ன்றாரா? அதுதான் எனக்கு முடிவு தெரியாம இருக்குங்கண்ணா. நேத்து அட்டன் பண்ணல. ஒரே ஒரு விஷயம், நீங்க ஒருத்தருக்கு வந்து இப்ப வந்து இவர் வந்து லேட் பண்றாரு வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா 1,50,000 ரூபாய் உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. உடனே கொடுத்து உடனே மேரேஜ் பண்ணி கூட்டு போக ஆள் ரெடியா இருக்கு. ஆனா நான் தான் சொல்றேன் இல்லைங்களா, இவங்க குடிக்காம எந்த ஒரு கெட்ட நான் சொல்றத கேளுங்க. நான் போய் ஒருத்தரையா போய் வீட்டுல உட்கார்ந்து இவர் குடிப்பாரா குடிக்க மாட்டாரா எனக்கு தெரியாது. இன்னைக்கு
இன்னைக்கு உள்ள ஆம்பளைகள் வந்து பாத்தீங்கன்னா புரோக்கர் கமிஷனே 2 லட்சம் 3 லட்சம்னு இருக்கு. எனக்கு நான் யார்ட்டையும் அந்த கமிஷன் வாங்குறது கிடையாது. ம். உங்களுக்கு 1,50,000 லட்ச கடனை கொடுத்தா போதும்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஆமாங்கண்ணா. இன்னைக்கு நான் வந்து இவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஐயா நீ என்ன கட்டிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேளுங்க. 1,50,000 லட்ச கொடுக்கக்கூடிய ஆளா இருந்தாங்கன்னா ம். உடனே உங்களுக்கு கொடுத்து, ஆனா இன்னொரு விஷயம், நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கொஞ்சம் கூட பிறந்த மாதிரி சொல்றேன். சொல்லுங்கண்ணா. ஒருத்தர் 1,50,000 லட்ச கொடுத்தாருன்னா உடனடியாக தாலியை கட்டி அவர் இருக்கிற வீட்டுக்கு போய் ஒரு செட்டில் அவர் கூடயே கடைசி வரைக்கும் இருந்துக்கோங்க. அவர் நல்ல முறையில் உங்களை பார்த்துக்குருவாங்க. ஆனா ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவா சொல்லி, அந்த 1,50,000 லட்ச ரூபாங்கிறது ஒரு பணம் கிடையாது முதல்ல. அதை தெரிஞ்சுக்கோங்க. 1,50,000 லட்ச ரூபாய் உடனடியாக உங்களுடைய கடனை கொடுத்துட்டு அப்படியே அவங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊருக்கு அவங்க பின்னாடி போயிருங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு அந்த 1,50,000 லட்ச ரூபாய் கடன்ங்கிறது வந்து வந்து உண்மையான கடன்னா அதை அடைச்சிட்டு நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அந்த ஆம்பளைய நீங்க ஏமாத்தாம கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா எல்லா ஆம்பளைகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,50,000 லட்ச ரூபாய் கடன் அடைக்கிறவங்க சாதாரணங்களா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் நீங்க கடைசி வரைக்கும் அவங்கள்ட்ட நல்ல முறையில ஒரு பொய் கூட சொல்லாம நீங்க இந்த செல் நம்பரையும் தூர தூக்கி போட்டுருங்க. உங்க சொந்த பந்தங்க யாரும் இன்னைக்கு சொந்த பந்தங்க தான் எதிரி, முதல் எதிரி. ஆமாங்கண்ணா. ஆமா. உங்களுக்கு ஒருத்தர் இப்ப வந்து அந்த 1,50,000 லட்ச ரூபாய கொடுத்து உங்களை மனைவியா ஏத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் கூட கடைசி வரைக்கும் நீங்க சந்தோஷமா அவர் சொல்றத மட்டும் கேட்டு அப்படியே வாழ்ந்துருங்க. ஆனா அப்படிதாங்கண்ணா நீங்க கொடுத்ததுமே இவங்கள அப்படி கடவுள் மாதிரி நினைச்சு நான் நம்பி உக்காந்துக்கிட்டு இருக்கேன் 25 நாளா. ஏன்னா இப்ப 25 நாளா நீங்க நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அவர் தான் எனக்கு ஜெயிலுக்கு போறேனா இல்லையான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கு அப்படின்னு சொல்றான்னு சொல்றீங்களா? அப்படின்னு சொல்றாங்க. நேத்து 11 மணிக்கு சொல்லிட்டு வச்சதுதான். அதுக்கப்புறம் இது வரைக்கும் போன் அட்டன் பண்ணல. சரி, 1,50,000 லட்ச ரூபா தானே? 1,50,000 லட்ச ரூபாய்க்கு நான் இன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்கு, நான் பேசிட்டு சொல்றேன். பேசிட்டு சொல்றீங்களா? எனக்கு நாளைக்கு தான் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்கண்ணா. நாளைக்கு முடிவு தெரிஞ்சு எனக்கு போன் பண்ணுவாங்க. ஆகும் ஆவாதுன்னு போன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. ரைட்டு ரைட்டு. 2 நாள். நாளைக்கு தான் போறாங்க. நாளைக்கு நாளான்னைக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாக்கலாங்கண்ணா. நல்ல முடிவா வந்தாக்கா நான் அவங்களே பண்ணிக்கிறாங்கண்ணா. அவங்க மேல எனக்கு அந்த அளவுக்கு மனசு இதா இருக்கு. ரைட்டு. 2 நாளையில பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1,50,000 லட்ச ரூபா கடனை கொடுத்த உடனே டக்குன்னு மேரேஜ் பண்ணி அவங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ அவங்க தான் தெய்வமேன்னு போய் கடைசி வரைக்கும் இருங்க. ஏன்னா 41 வயசு ஆச்சு. நம்ம 20 வருஷம் 30 வருஷம் நல்ல சந்தோஷமா நல்ல முறையில வாழ்ந்து கடைசியில இது ஆகுங்க. சரிதானா? சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ 2 நாள் டைம் கொடுங்க, பாக்கலாம். அப்புறம் நான் போன் பண்றேங்கண்ணா. இது ரெக்கார்டு எதுவும் போட்டுறாது.